இவங்களுக்கு வந்து வாமிட்டிங் டாக்ஸ் பூனையோட பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இதில் என்ன ஒரே ப்ராப்ளம்னா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நம்ம தான் மாட்டு சாணத்துக்கு அடுத்து இது லாபம் கிடைக்கும். அது ஃபாரின் கண்ட்ரிஸ் மேலை நாட்டிலலாம் வந்து ரேபிட் வருஷமாக இருக்கும். டாக்னா கிட்ட போக பயப்படுவாங்க, மிச்சதெல்லாம் பயப்படுவாங்க. இது கிட்டலாம் போவாங்க, தூக்கி வச்சு விளையாடுவாங்க. இது வந்து பசங்களுக்குலாம் வந்து எதுவும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 30 நாளைக்கு அப்புறம் அது குட்டி போட்டுரும். ஃபர் வந்து நல்லா விற்கும். மீட்டுக்கு வளர்க்குறது நீங்கள் ஏதாவது இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வச்சு பெல்லட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டெல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற நாய் பூனை இதுங்களுக்கெல்லாம் வந்து தனியாக நம்ம வந்து ஃப்ரான்ஸ்லலாம் இது வந்து வணக்கம், வெல்கம் டு ஃப்ளஃப் அண்ட் ஃபர் ரேபிட் ஃபார்ம். நாங்கள் வந்து ஜெயிண்ட் அண்ட் ஜெர்மன் அங்கோரா வந்து வளர்த்துட்ருக்கோம், பெட் அனிமலாக வளர்த்துட்ருக்கோம், சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, ப்ரௌனு, பிளாக்கு அண்ட் சில்வர் இருக்குது. எந்த கலர் வேணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம். மேல் அண்ட் ஃபீமேல் பேராக வந்து தருவோம். இது ஆக்சுவலாக வந்து ஹிஸ்ட்ரி படி பார்த்தா டர்க்கி அங்காரான்னு அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போச்சு, அப்புறம் அங்கேருந்து எல்லா நாட்டுக்குமே வந்து பரவிச்சு. ஸோ இது வந்து இந்தியன் பிரீட் கிடையாது, ஃபாரின் பிரீடு. பட் இந்தியன் நேட்டிவாக இங்கேயே நம்ம ப்ரீட் பண்ணுறதுனால இந்த கிளைமேட்டுக்கும் அது செட் ஆகிடுச்சு. அப்படியே இது கண்டிப்பாக மீட்டுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. மீட்டுக்குன்னு தனியாக வெரைட்டி இருக்குது. இது வந்து ஒன்லி பியூர்லி பெட் அனிமல். அண்டு இதை வந்து நீங்கள் வந்து அதுவாக பழக்கணும். நீங்கள் உங்ககிட்ட வர்ற மாதிரி ரொம்பலாம் வந்து பிக் பண்ணிங்கன்னா அது பயந்துடும். அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட வர மாதிரி பழகிக்கோங்க. வந்துட்டா வந்து நல்லா பழகும், உங்களை விடாமல் இருக்கும். வாங்க நம்ம ஃபார்மை வந்து சுற்றி பார்க்கலாம். நிறைய ரேபிட் வெரைட்டி இருக்குது. அதில் நான் மெயினாக வளர்க்குறது வந்து அங்கோரா ரேபிட் அப்படிங்கிற வெரைட்டி தான். அதில் ஒயிட் கலர் தான் எங்கள்கிட்ட மெயினாக இருக்குது. இந்த டைப் எல்லாம் வந்து பெட் அனிமல் தான். மீட்டுக்கு வளர்க்குறது வேறு வெரைட்டி. இது ஒன்லி ஃபார் பெட் அனிமல். ரேபிட்ஸ் தாராளமாக வளர்க்கலாம் பெட் அனிமலாக. டாக்ஸ் பூனையோட இது சேஃபாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் வளர்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஓப்பன்லேயே வளர்க்கலாம், கூண்டுலாம் தேவையில்லை. வீக்லி ஒன்ஸ் வந்து அதோட ஃபர் மட்டும் நம்ம க்ரூம் பண்ணணும், நல்லா கோம் பண்ணணும், சீப்பு வச்சு நல்லா சீவி விடணும். ஏன்னா சின்ன சின்னதாக இது வரும். மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடு எல்லாமே நார்மல் தான், எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டு தான். ஃப்ளாட்டில் வீட்டுக்குள்ளே ரூமில் அந்த மாதிரி எங்கே வேணாலும் வளர்க்கலாம். இதுக்கு வந்து பெரிய இடம்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஓப்பன் ஸ்பேஸும் தேவையில்லை. ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களே வந்து அவங்க ரூம்லேயே வளர்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பெருசாக இடம் தேவைப்படாது. இடம் வசதி இல்லாதவங்க கூட இதை வளர்க்கலாம். ரேபிட் வந்து மற்ற டாக்ஸ் மாதிரியோ பூனை மாதிரியோ சத்தம் பண்ணிட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. சத்தமே கிடையாது, ரொம்ப சாஃப்ட் அனிமல். ஸோ ஃப்ளாட்டில் வந்து யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. வீட்டில் நம்ம வந்து தாராளமாக வச்சு சிம்பிளாக வளர்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டாக்னா கிட்ட போக பயப்படுவாங்க, மிச்சதெல்லாம் பயப்படுவாங்க. இது கிட்டலாம் போவாங்க, தூக்கி வச்சு விளையாடுவாங்க, பிரச்சனையே இருக்காது. ஃபாரின் கண்ட்ரிஸ் மேலை நாட்டிலலாம் வந்து ரேபிட் பெட்டாக வளர்க்குறது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இப்போ இந்தியாவில் வந்து இப்போ நம்ம தான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டு வந்து பியூர் வெஜிடேரியன் தான். மெயினாக வந்து கீரை டைப் தான். எல்லாமே நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கீரை போட்டு வளர்த்தாலே போதும். வாரத்துக்கு ஒரு நாள் கேரட் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய தனியாக இதுக்குன்னு எதுவும் செலவு பண்ணிலாம் வந்து சாப்பாடு எதுவும் தேவைப்படாது. மற்ற நாய் பூனை இதுங்களுக்கெல்லாம் வந்து தனியாக நம்ம வந்து செலவு பண்ணி பெல்லட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கீரை கட்டே போதும், 20 ரூபாய் தான். இது போட்டாலே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தனியாக எதுவும் செலவுலாம் கிடையாது. அண்ட் வீட்டில் வாங்கும்போது காய்கறி சேர்த்து இதுங்களுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம், ஒன்றும் செலவு இருக்காது, சந்தோஷமாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படி பெல்லட்ஸ் வேணும்னாலும் பெல்லட்ஸும் இருக்குது, அதுவும் ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. டிசீஸ்னு பெருசாக எதுவும் வராது இதுங்களுக்கு. இதில் என்ன ஒரே ப்ராப்ளம்னா இவங்களுக்கு வந்து வாமிட்டிங் கிடையாது. வாமிட்டிங் அப்படிங்கிற அந்த இதுவே கிடையாது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபுட்டு கொடுக்கும்போது. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்ட் ஹீட் வந்து ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ரூம்லேயே சன் ஷேட்லேயே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு இருப்பாங்க, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. பெருசாக எதுவும் டிசீஸ்லாம் எதுவும் வராது. நம்ம கிளைமேட்டுக்கு தாராளமாக இருக்கும். பாருங்கள் எப்படி தடவிட்டு இருக்கேன், பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. அவங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. மற்ற பெட் அனிமல் மாதிரி இல்லாமல் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், புஸ் புஸ்ஸுன்னு. அண்ட் இந்த ஹேர் வந்து அலர்ஜி கிடையாது, மெயின் அதுதான். மற்ற இதோட ஹேர் வந்து அலர்ஜியாக இருக்கும், இதெல்லாம் அலர்ஜியே கிடையாது. லைஃப் ஸ்பேன் வந்து 7 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரையும். 12 வருஷங்கிறது நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நல்லா வளர்த்தா அது பாட்டுக்கு 12 வருஷம் வரையும் இருக்கும். பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. இது வளர்க்குறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதோட சேர்த்து இந்த ஃபர்ருக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஃபர் வந்து நல்லா விற்கும். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரீட் பண்ணலாம். ப்ரீடிங் வந்து வருஷத்துக்கு 3 தடவை ப்ரீட் பண்ணலாம். ஒரு ப்ரீடிங்லேயே வந்து 2லேருந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்ததுன்னா 12 குட்டி வரையும் கூட போடும். இது அது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், அது அடிஷ்னல் வருமானமாக இருக்கும். பட் மெயின் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க, நீங்கள் அதை வளர்க்கும் போது சந்தோஷமாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது. பார்க்க நார்மலாக இருக்கும். பட் ரேபிட்டில் ஹேர் தான் வந்து உல் அப்படின்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்குலாம் வந்து ஃபர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் இது வந்து நல்ல லாங்கு, சாஃப்ட், சில்கி சாஃப்ட்டுன்னுவாங்க. காஷ்மீரி உல்லை விட இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். வேர்ல்டு பயங்கர ஃபேமஸ். ஃப்ரான்ஸ்லலாம் இது வந்து பயங்கர டிமாண்டில் இருக்கிறது. நல்ல கதகதப்பாக இருக்கும். இதில் வந்து ஸ்வெட்டர் அந்த மாதிரி செஞ்சு போட்டாங்கன்னா, அதனால் வந்து இது ஸ்பெஷல் வெரைட்டியாக இருக்கும். வருஷத்துக்கு வந்து ஆவரேஜாக வந்து 1.5 கிலோ உள் வரும் இதில். அது வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூ உண்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வாங்குறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அது தனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தான் வரும் இதுக்கு. ஒரு ரேபிட்ல வந்து ஆவரேஜாக 1.5 கிலோ வரும் வருஷத்துக்கு. நீங்கள் எத்தனை வளர்க்குறீங்களோ அது மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு அனிமல்ல இருந்து வர்ற உள் வந்து வருஷத்துக்கு 1.5 கிலோ ஆவரேஜாக வரும். அது வந்து சேல்ஸ் வந்து 1500 to 2000 மார்க்கெட் வேல்யூ ஒரு வருஷத்துக்கு ஒரு அனிமல்கிட்ட இருந்து கிடைக்கும் உங்களுக்கு. உள்ளோட இல்லாமல் ப்ரீட் பண்ணலாம் நீங்கள். அது வந்து வருஷத்துக்கு 3 தடவை ப்ரீட் பண்ணலாம். ஒரு ப்ரீடிங்கில் வந்து 2 குட்டியிலேருந்து 12 குட்டி வரையும் வரும். அது நீங்கள் சேல்ஸ் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இது வந்து நம்ம தான் பார்த்து கொடுக்கணும். அதுங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க, ஓவர் வெயிட் ஆகிடும். அதனால் ஒரு நாளைக்கு 3 வேளை தேவையான அளவு கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம தான் பார்த்து வந்து அளவு வந்து மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி அடர் தீவனம், உலர் தீவனம்லாம் கொடுக்கலாம். அடர் தீவனம்னா அதான் பச்சை காய்கறி, உலர் தீவனம்னா கொஞ்சம் ட்ரையானது, வைக்கோல் அந்த மாதிரி போடலாம், அதெல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து கீரை, காய்கறியெல்லாம் வந்து கொடுக்கலாம், கேரட்லாம் கொடுக்கலாம். அது எப்படி மோஷன் போகுது அப்படிங்கிறத பார்த்து, ரொம்ப தண்ணியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த காய்கறிலாம் நிறுத்திடுங்க. பெல்லட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக தான் போகணும் அதோட மோஷன், அதுதான் கரெக்டான சாப்பாடு. அது மாதிரி அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணாலும் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவோம் நாங்கள். அண்ட் சாப்பாடோட ரொம்ப முக்கியமானது தண்ணி. அது எப்பயுமே வந்து தண்ணி அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எங்கேயாவது ஒரு கிண்ணத்தில் வந்து சுத்தமான ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எப்பயுமே அதுங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கணும். தேவையான அளவு அவங்களே பார்த்து குடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் இவங்களுக்குலாம் எதுவும் வேக்சின், ஆன்டிபயோட்டிக் மருந்துலாம் எதுவுமே தேவையில்லை. மெயினாக ஹீட்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி லைட்டாக ஷேக் ஆகிறது வரும். இன்னொன்று வந்து வாமிட்டிங் வந்து அந்த மாதிரி இந்த விஷயமே இதுகளுக்கு கிடையாது. ஸோ சாப்பாடெல்லாம் அப்படியே பரப்பி போடாமல் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு க்ரூமிங் கண்டிப்பாக பண்ணணும், கோம்பு வச்சு. ஏன்னா அந்த முடி வந்து சேர்ந்து சாப்பாட்டில் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த முடி கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் சேர்த்து வச்சு, அதுவும் உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ தான், மார்க்கெட் வேல்யூ தான். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இன்னொன்று மெயினாக பூச்சி வராமல் பார்த்துக்கணும். அவங்க இருக்கிற இடம் வந்து க்ளீனாக இருக்கணும், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், தொடச்சிட்டே இருக்கணும். எந்த விதமான பூச்சியும் வரக்கூடாது, வீட்டில் இருக்கிற பூச்சி கூட வரக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் மெயின் முக்கியம். அண்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தண்ணியில் வந்து சீரகம் கொதிக்க வச்சு அந்த சீரகம் தண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். டைஜஷன் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் வராது. இது தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அண்டு சாப்பிடும்போது வேப்பையிலையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அதுவே போதும், வேறு எதுவும் தனியாக தேவையில்லை. பூச்சிலாம் எதுவும் வராது இவங்களுக்குலாம். உண்ணி பூச்சிலாம் வராது, வராமல் பார்த்துக்கணும் நம்ம. அதுக்கு மெயினாக வந்து நீங்கள் டெய்லி வந்து கோம் பண்ணிக்கணும். ஒரு தடவை வந்து சாதா சீப்பு வச்சு கோம் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், எதுவுமே அதில் இருக்காது. அண்ட் இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கணும், பூச்சி வராத மாதிரி. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. தாராளமாக வளர்க்கலாம். இவங்க வந்து இன்பிரீட் தான். இப்போ இந்தியாவிலேயே ப்ரீட் பண்ணி வளர்ந்ததுனால நம்ம கிளைமேட்டில் வந்து தாராளமாக வளர்க்கலாம். 30-35 டிகிரி வரையும் இது தாங்கும். அண்டு வீட்லேயே ஃப்ளாட்லேயே வந்து நீங்கள் ரூம்லேயே வளர்க்கலாம். இதுக்கு தனியாலாம் எதுவும் டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை. வீட்டில் ஏசி இருந்ததுன்னா நீங்கள் ஏசிலையும் முடிஞ்சதுன்னா அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஏசிலையும் வைக்கலாம். அண்ட் க்ரூமிங் பாருங்கள், இது க்ரூம் பண்ணும்போதே வருது பாருங்கள், ஃபர் வருது பாருங்கள். இதை நீங்கள் சேர்த்து வச்சு கூட நீங்கள் அப்புறம் சேர்த்து விற்றுக்கலாம். நீங்கள் சும்மா கையிலேயே எடுத்தாலே வரும். இது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட வந்து சேர்த்து வச்சு நீங்கள் எடுக்கலாம். இது வந்து பசங்களுக்குலாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் பண்ணாது, அலர்ஜிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப்
டைப் ஆஃப் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நாங்களே செஞ்சு கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு தரோம். அதோட ப்ரீடிங் சீசன், அதாவது ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து 30 days. ஒரு 25 நாள் ஆகும்போது அதுங்களை வந்து உள்ள வந்து சாஃப்டா பெட்டு அந்த மாதிரி போட்டு வைக்கோல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அதோட உள்ளேயும் சேர்த்து அது பெட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே வந்து குட்டி போடும். 30 நாளுக்கு அப்புறம் அது குட்டி போட்டுரும். குட்டி போட்ட அப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது எறும்பு வராத மாதிரி சுற்றி ஏதாவது எறும்பு பவுடர் அது மாதிரி போட்டுக்கணும். இன்னொன்று வந்து இதோடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்டு பால் சரியாக குடிக்குதான்னு பார்க்கணும். அது பால் குடிக்கும்போது இதோட ஃபர்ரு வந்து அதோட வயிற்றுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. அண்ட் அடிக்கடி செக் பண்ணணும் பால் குடிக்குதா அப்படிங்கிறது. இதுக்குள்ளேயே இருக்கும். இன்னொன்று நீங்கள் குட்டி போட்டுருச்சுன்னா வந்து எங்கள்கிட்டயே விற்கிறதுனால விற்கலாம், நாங்கள் நல்ல விலைக்கு எடுத்துப்போம். அது ஸோ உங்களுக்கு இது வளர்க்குறதுனால ஊல்னாலையும் காசு அண்டு குட்டி விற்கிறதுனாலையும் காசு. குட்டியும் நல்லா டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் வாங்குறாங்க பெட் அனிமலாக வாங்குறதுக்கு. 3 மாதம் குட்டினா 5000 ரூபாய்க்கு எடுத்துப்போம். 6 மாதம் 7 மாதம்னா வந்து 8000க்கு மேலே எடுத்துப்போம் நாங்களே. நான் குட்டியை வாங்கி போனாங்க. இது இப்போ ப்ரீட் பண்ணி விற்கிறது உள் விற்கிறதோட இதோட வேஸ்ட்டும் வந்து வேல்யூ தான், நமக்கு மார்க்கெட் வேல்யூ தான். அது வந்து நல்லா செடிக்கு உரமாக இருக்கும். மாட்டு சாணத்துக்கு அடுத்து இதுதான் பெஸ்ட்டு. நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தி. நீங்கள் வந்து டெரஸ் கார்டனுக்கு, வீட்டில் கார்டனுக்கு, இல்லை ஃபார்மர்ஸ் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து நல்ல ரேட்டுக்கு இதோட வேஸ்ட் வந்து நீங்கள் விற்கலாம். அண்டு டிரான்ஸ்போர்ட்டும் ஈஸியாக தான் இருக்கும். இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஸ்மெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. அதனால் அதுலேயும் உங்களுக்கு வந்து வேல்யூ உண்டு. டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக உண்டு. நாங்களே பேக் பண்ணி அனுப்பிடுவோம். ஒரு பேர் மேல் ஃபீமேல் குட்டி வந்து 16,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்றவங்கெல்லாம் வந்து இதோட ஜாஸ்தி தான் கொடுக்குறாங்க. நாங்களே ப்ரீட் பண்ணுறதுனால, பெட் அனிமலாக வளர்க்குறதுனால நாங்கள் 16,000ல் சார்ஜ் பண்ணுறோம். அது நாமினல் தான். அது தாராளமாக அந்த வேலை இதுவும் பண்ணுவோம், நாங்கள் ஹெல்ப்பும் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வச்சு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணுன்னாலும் நாங்கள் அதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் ஸோ எங்கள் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, சந்தோஷமாக இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கோட் பண்ண ப்ரைஸ் எல்லாம் வந்து நாமினல் ப்ரைஸ் தான். அண்டு நாங்கள் எங்கள் அனிமலை டெலிவர் பண்ணும்போதே வந்து அதோட வெட்டினரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். எப்படி வளர்க்குறது எல்லா டீட்டெயில் டியூட்டோரியல் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த அனிமலை வந்து கொடுப்போம். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அண்ட் அதுக்கு வேறு ஏதாவது தேவைன்னாலும் வந்து சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.